இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதாக அளித்த வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சுமத்தியுள்ளார். மதுரை நெல்பேட்டை சுங்கம் பள்ளிவாசலில் விசாரணை கைதிகளாக சிறையில் உள்ள போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகியோரின் குடும்பத்தினரை சீமான் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய மூவரும் விசாரணை கைதிகளாகவே 15 ஆண்டுகளாக சிறையில் உள்ளதாக கூறினார். மூவரையும் சிறைக்குள் வைத்து போலீசார் அடித்து சித்திரவதை செய்து வருவதாக கூறிய சீமான், 3 பேரையும் விடுதலை செய்வதாக அளித்த வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சுமத்தினார். உடல்நிலை காரணம் கருதி கைதிகளை விடுதலை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த அரசு விட முடியாது என பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் சீமான் பேசினார். முதல்வர் அவர்கள் தான் பேசினார். இன்னும் நான் காணொலி இருக்கு, நான் ஊடகவியலாளருக்கு அனுப்புறேன். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள், எனக்கு அதிகாரம் தாருங்கள் கேட்டது இருக்கு. அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது, வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளாகிறோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிருக்கிறா. 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 3 சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டோம், எங்களுக்கு வயதாயிருச்சு, எங்களுக்கு முன் விடுதலை செய்யுங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறது அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த அரசு பதில் மனு தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே.